அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கன்னி ராசினருக்கு 5ல் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், 6ஆம் இடத்தில் ராகு, 7ல் சனி, 10ல் குரு வக்கிரம், விரைய ராசியில் கேது பகவான் இருக்கிறார். குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். சிறு தூர பயணங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை தாங்கள் காப்பாற்றுவீர்கள். பொன் பொருள் சேர்க்கை மீது தங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். உறவினர்கள் பற்றிய எண்ணங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். வாகன மாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்களை செய்வீர்கள். மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வாகனம் மீதான கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் தங்களுக்கு அதிகரிக்கலாம். சுகாதிபதி குரு சுகஸ்தானத்தை, அதாவது 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் சுகங்களுக்கு குறைவிருக்காது. கவலைகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் ஆறுதலும் மகிழ்ச்சியும் உண்டு. 5ல் சூரியன் அமர்ந்திருப்பதால் சுறுசுறுப்பாக இருப்பதாக உணர்வீர்கள். தெய்வ பக்தி அதிகரிக்கும். தன குடும்ப அதிபதி சுக்கிரன் 5ல் இருக்கிறார். எனவே பண பிரச்சனைகள் இருக்காது. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். தொழிலில் இருந்த தடைகள் மாறி வெற்றி கிடைக்கும். சிலருக்கு பெண்களால் எதிர்பாராத அவமானங்கள், பழி சொல் நேரலாம். சிலருக்கு சரும நோய்கள், இரத்த அழுத்தம் முதலான பிரச்சனை உள்ளவர்களுக்கு உடல் ரீதியான தொல்லைகள் அதிகரிக்கலாம். குடும்ப உறவுகளில் மிகுந்த கவனம் தேவை. நீங்கள் சாதாரணமாக செய்கின்ற சில செயல்களும் நீங்கள் திட்டமிட்டு செய்ததைப் போல ஒரு பழியை உங்கள் மீது போட வைக்கும். யாரிடம் பழகினாலும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளுதல் வேண்டாம். கன்னிராசினர் கோயிலுக்கு சென்றால் புதன் பகவானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுங்கள். மனக்கவலை தீர 5வது பாடல், அபிராமி அந்தாதியில் உள்ள 5வது பாடல், பொருந்திய முப்புரை செப்புரை என்ற பாடலை மனமுருக பாடுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.